முதல்ல ஐஸ்வர்யா மேம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியலன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்ல இருந்தேன். ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஆயிடுச்சு 16-17 வருஷம் ஆயிடுச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம். கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல. சரி போதும், சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போதான் வந்து எனக்கு மேம் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க, மேம் மீட் பண்ணணும் சொன்னாங்க. போய் மீட் பண்ணும்போது நான் நினைச்சேன் ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். நான் வில்லனா தான் கேட்டேன். நான் போனோம் வில்லன் மாதிரி 2 பேர் பண்றாங்கன்னா வில்லனா இருக்கும், இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் இருக்கும். பட் இந்த படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க. என்னால அப்பதான் நான் பிலீவ் பண்ணேன், கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது. என்னை திருப்பியுமே என்னோட ஜேர்னி இங்க நிறைய இருக்கு, சினிமாவில் நான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சது. ஸோ என்னைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஜாஸ்தியா சொல்ற மாதிரி கூட இருக்கும். உண்மையாவே மனசார சொல்றேன், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர், அவர் இந்த படத்துல போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. அவர் கண்டிப்பா சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வருவாருன்னு நான் நம்புறேன். ஸோ அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் செந்திலனெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு வயசுலன்னு தெரியும். ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவரு கவுண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க, அப்போலேருந்து தெரியும். அப்புறம் தம்பி ராமையா சார், எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்கள்ல சாரும் ஒருத்தங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷ் அண்ணா வந்து இந்த படத்து மூலியமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையா பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா. தங்குதுரை, சில நேரங்களில் நானும் விஷ்ணு ஆக்சுவலி நிறைய ஓட்டியிருக்கோம், அந்த ஃப்ளோல நிறைய ஓட்டியிருக்கோம். பட் எதையுமே ஃபீல் பண்ணாம எப்பவுமே சந்தோஷமா இருப்பாப்புல. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அதுக்கப்புறம் வரேன். நிரோஷா மேம், தேங்க்யூ. இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. விவேக் பிரசன்ன பிரதர், அதே தான். எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும், ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன், உனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என் மேலே அக்கறை வச்சுருக்கீங்க. தேங்க்ஸ் பிரதர். திவாகர்னா, நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு, என் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு படம் பண்ணணும். நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணோம், என்னோட பிரதர் டிரெக்ஷன்ல, யுவன் சார் மியூசிக், விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம். பட் அது டேக் ஆஃப் ஆகல. அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை, அது டேக் ஆஃப் ஆகல. பட் நிறைய நாள் வந்து 2 பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுது இருக்கும். அதே மாதிரி நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இருக்கு. பட் என்னைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டா அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். 2 பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்றா நின்று பார்த்துருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தலைவர், இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார் கிட்ட இருந்து கிடைச்ச அப்ரிசியேஷன். எனக்கு என் மேல கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாத்திரும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமான்ற ஒரு டவுட்லயே தான் இருப்பேன். ஆனா சார் என்னை வந்து 2-3 தடவை கூப்பிட்டு சொன்னாரு, யூ ஆர் வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ற அப்படின்ட்டு
அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார், அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு எனக்கு ஒரு சீன்ல வந்து என்ன கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த 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 நாள் அந்த படம் முடிச்சா அடுத்த இன்னொரு படம் போறேன், கேமரா ஃபேஸ் பண்றேன், அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஸோ அவர் கூட நடிச்ச அந்த 30+ டேஸ் வந்து லைஃப்ல மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமா பார்த்தது வந்து, சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார் கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் நான் அவங்கள பார்ப்பேனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார்? நான் கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து, சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்ட்ல அப்படின்னும் போது அவர் சொன்னாரு, இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு 1 hour சார், சின்ன சீக்வன்ஸ் சார், 1 hourல எடுத்துருவாங்க. இந்த 1 hourல வந்து நம்ம 10 seconds வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது. என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்லி கொடுக்கறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி பியூட்டிஃபுல்லா ஆக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்டாவே இருக்கிறாரு, இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிஜிட்டியா இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதாவது ஒரு 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேல போயிடணும், இன்னொரு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அன்மேட்ச்ட். அவர் இன்னொன்னு கண்டிப்பா போய் மேம் சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில எவனா இருந்தாலும் பண்ணுவான், டவுட்டே கிடையாது. அவ்வளவு பேர் பண்ணி கேட்டு நிறைய நோ சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாவே என்னோட ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். லைக்கா, சுபாஷ்கரன் சார், எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ் குருவன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.